இசை. எங்க ஊர்ல உள்ள ஒரு பிரபலமான நிறுவனத்தோட உரிமையாளர் தன்னோட மகளோட பிறந்த நாளை முன்னிட்டு அந்த நிறுவனத்துல வேலை பார்க்கக்கூடிய எல்லா ஊழியர்களுக்குமே இன்விடேஷன் கொடுத்திருந்தாரு. அந்த நிறுவனத்துல தான் நானும் வேலை பார்க்கிறேன். அதனால நானும் என்னோட மனைவி கூட அந்த விருந்துக்கு போயிருந்தேன். அப்போ என்னோட முதலாளி என்னோட மனைவிய பார்த்து அவளோட அழகுல மயங்கிட்டாரு. அவ பத்தி நினைச்சுக்கிட்டே அவர் அமைதியற்றவராவும் இருந்தாரு. அடுத்த நாள் அவர் என்ன ஆபீஸ் ரூமுக்கு கூப்பிட்டு ஒரு விஷயத்த சொன்னாரு. என்னோட மனைவிய 4 நாட்கள் அவரோட இருக்க அனுமதிச்சா எனக்கு ஒரு வீடும் 2 புதிய கார்களும் ப்ரமோஷனும் கொடுக்கறதாவும் என்னோட வாழ்க்கைய மாத்துறதாவும் சொன்னாரு. இல்ல அப்படின்னா என் மேல பொய்யான குற்றச்சாட்டுகளை சுமத்தி என்ன சிறையில தள்ளிடுறதாவும் மிரட்டினாரு. நான் வீட்டுக்கு வந்து இந்த பிரச்சனைய பத்தி என்னோட மனைவி கிட்ட பேசினேன். அவளும் நான் போறதுக்கு தயாராதான் இருக்கேன். ஆனா அதுக்கு ஒரு நிபந்தனை இருக்குன்னு சொன்னா. அன்னைக்கு நான் என்னோட மனைவி ரேணுவோட கைய உறுதியா பிடிச்சுக்கிட்டு அந்த விருந்துக்குள்ள நுழைஞ்சேன். அவ எப்பவும் போல இன்னைக்குமே அமைதியா இருந்தா. அவளோட அழகு எல்லாரையுமே மயக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனா அவளோட கண்கள்ல ஒரு விசித்திரமான பிரகாசமும் இருந்துச்சு. அந்த பிரகாசம் எப்பவுமே எனக்கு ஒரு அமைதிய தரும். ஆனா இன்னைக்கு ஏன் ஒரு பதட்டமான ஒரு விஷயமா இருக்குன்னு எனக்கு தெரியல. அந்த விருந்து நடக்கிற ஹால்ல எல்லா இடங்களுமே பல மின் விளக்குகளால பிரகாசமா ஒளிச்சிட்டு இருந்தது. மென்மையான இசை, பிரகாசமான முகங்கள் நிறைய இருந்துச்சு. ஆனா என்னோட மனசு வேற எங்கேயோ சிக்கி இருந்துச்சு. என்னோட அலுவலகத்தோட சூழல் முறைப்படியாவும் தொழில்முறை சார்ந்ததாவும் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு நைட் ஏதோ வித்தியாசமா இருந்தது. இந்த விருந்து நிறுவனத்தின் உரிமையாளரான சேகர் சாரோட மகளோட பிறந்தநாள் நிகழ்ச்சிக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்துச்சு. எல்லாருமே அங்க தங்களோட மனைவிகளோடையும் குழந்தைகளோடையும் வந்திருந்தாங்க. நாங்க எல்லாருமே ஒரு சபையில இருப்பது மாதிரி எனக்கு தோணுச்சு. ரேணு என் கூட அமைதியா நின்னுட்டு இருந்தா. அவ அப்படிப்பட்டவதான். கூட்டங்கள்ல இருந்து விலகி மக்களோட பார்வைகள்ல இருந்து மறைஞ்சு வாழ்றவ. ஆனா அந்த அமைதி அன்னைக்கு அவனுக்கு ஒரு புயலோட அறிகுறியா மாறிருச்சு. நாங்க உணவு மேசைய நோக்கி போய்கிட்டு இருந்தோம். அப்ப திடீர்னு என்னோட இதயம் ஒரு வித்தியாசமான துடிப்பை உணர்ந்துச்சு. நான் திரும்பி பார்த்தப்ப சேகர் சார் எங்களை பார்த்துக்கிட்டே இருந்தாரு. இல்ல, எங்களை இல்ல, என்னோட மனைவி ரேணுவ. அவரோட கண்கள் அங்கேயே நிலைச்சிருச்சு. அவர் ஒரு ஓவியத்தை போல பார்த்துட்டே இருந்தாரு. ரேணு தன்னோட பார்வைய தாழ்த்திக்கிட்டா. ஆனா அந்த மனிதர் அவ இப்போதும் கண்களை இமைக்க மறந்துட்டாரு. அந்த பார்வையை என்னால மறக்க முடியாது. அந்த பார்வை ஒரு பொண்ணை இல்ல, ஒரு பொருளை பார்க்கிற மாதிரி இருந்துச்சு. ஒரு விலை மதிப்பெற்ற பொருள் திடீர்னு கையில கிடைச்சது மாதிரி சேகர் சாரோட கண்கள்ல ஒரு பிரகாசம் இருந்துச்சு. இல்ல, அது பிரகாசம் இல்ல, வேற ஏதோ ஒன்னு இருந்துச்சு. நான் முதல் முறையா என்ன பலவீனமா உணர்ந்தேன். முதல் முறையா என்னோட மனசுல பயம் வந்துச்சு. சேகர் சார் வெறும் நிறுவனத்தோட உரிமையாளர் மட்டும் இல்ல, அவர் ஒரு சக்தி வாய்ந்த மனிதராகவும் இருந்தாரு. அவருக்கு முன்னாடி எல்லாருமே தலை வணங்குவாங்க. இன்னைக்கு அவரோட பார்வை என்னோட மனைவி மேல இருந்துச்சு. இது நடந்துகிட்டு இருக்கும்போது என்னோட மனைவி வா அங்க போய் உட்காரலாம்னு சொன்னான். ரேணும் மென்மையா சொன்னான். ஒருவேளை அவ என்னோட முகத்தில உணர்ச்சிகளை உணர்ந்திருக்கலாம். நானும் சரின்னு சொல்லி போனேன். ஆனா என்னோட பார்வை இப்பவும் சேகர் சார் மேலதான் இருந்துச்சு. அவர் இன்னும் எங்கோ தூரத்தில் அமர்ந்திருந்தாலும் தன்னோட பார்வைய ரேணு சிறைப்பிடிச்சிருந்தாரு. நைட் எப்படியோ போயிடுச்சு. ஆனா என்னோட இதயத்துல ஒரு வித்தியாசமான விஷயம் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. நாங்க வீட்டுக்கு வந்தோம். ரேணு தூங்கிட்டா. ஆனா என்னோட கண்களுக்கு தூக்கமே இல்ல. திரும்ப அதே விஷயம் மனசுல வந்துகிட்டே இருந்துச்சு. சேகர் சாரோட பார்வை, அவரோட முகம், அவரோட புன்னகை, இது எல்லாமே என்னோட மனசுல வந்து போச்சு. நைட் ஃபுல்லா தூக்கமே இல்ல. காலையில ஆபீஸ்க்கு போனதும் அங்க இருக்கக்கூடிய உதவியாளர், சார் உங்களை சேகர் சார் கூப்பிடுறாருன்னு சொன்னாங்க. என்னோட கால்கள் அப்படியே நின்றுச்சு. என்னோட இதயம் இன்னும் வேகமா துடிக்க ஆரம்பிச்சது. சேகர் சாரோட ரூம் எப்பவுமே அற்புதமா இருக்கும். ஆனா இந்த அறை எனக்கு ஒரு கூண்டு போல தோணுச்சு. அவர் புன்னுகிச்சுக்கிட்டே இருந்தாரு, ஏதோ ஒரு விளையாட்டை தொடங்குற மாதிரி. நான் உள்ள போனதும் அவரு ரவி உட்காருங்க அப்படின்னு மென்மையான குரல்ல சொன்னாரு. ஆனா அந்த மென்மை போலியானது. நான் அமைதியா உட்கார்ந்தேன். அவர் என்னோட கண்களை பார்த்து, நீ மிகவும் கடினமான உழைப்பாளி ரவி, நிறுவனத்துக்கு எப்பவுமே விசுவாசமா இருந்திருக்கன்னாரு. ரொம்பவே நன்றி சாருன்னு என்னோட மெல்லிய குரல்ல சொன்னேன். அவர் சிரிச்சாரு. நான் நேத்து உன்னோட குடும்பத்தை சந்திச்சேன். உன்னோட மனைவி மிகவும் கண்ணியமானவும் மிகவும் வித்தியாசமானவளாவும் இருக்கா. என்னோட இதயம் அப்படியே மூழ்கிருச்சு.
நான் எதுவுமே பேசல. திடீர்னு அவர் மேசையிலிருந்து 2 கைகளையும் வச்சு என்னோட பக்கம் பார்த்து, நான் உனக்கு ஒரு விஷயத்தை சொல்றேன். உன்னோட வாழ்க்கையவே இந்த விஷயம் மாத்தப் போகுதுன்னாரு. நான் அமைதியா அப்படியே இருந்தேன். நீ உன்னோட மனைவியை என் கூட 4 நாட்கள் இருக்க அனுமதிச்சா உனக்கு 1 வீடும் 2 காரும் உனக்கு ப்ரமோஷன், இது எல்லாத்தையுமே நான் உனக்கு ஏற்படுத்தித் தரேன். இத கேட்டதும் என்னோட உடல்ல மின்சாரம் பாஞ்ச மாதிரி இருந்துச்சு. நான் எதுவுமே கேட்க விரும்பல. ஆனா அந்த வார்த்தைகள் என்னோட காதுகள்ல விஷம் மாதிரி விழுந்துட்டு இருந்துச்சு. என்னோட உதடுகள் நடுங்க ஆரம்பிச்சது. என்னோட குரல் உயிரற்றதா இருந்துச்சு. நீ ஒரு புத்திசாலி ரவி. இந்த உலகம் எப்படி இயங்குதுங்கிறது உனக்கு தெரியும். வெறும் 4 நைட்ட தான் உன்னோட வாழ்க்கையவே மாத்திரும். அவர் அப்படி சொன்னாரு. ஏதோ ஒரு பெரிய விஷயம் இல்லைங்கிறது மாதிரி. என்னோட கண்களுக்கு முன்னாடி இருள் சூழ ஆரம்பிச்சது. நான் அந்த சேர்ல இருந்து அப்படியே கீழே விழற மாதிரி இருந்துச்சு. ஆனா நான் உட்கார்ந்துட்டு தான் இருந்தேன். அமைதியா யோசி, சீக்கிரமா முடிவு செய். இல்லன்னா இந்த வாய்ப்பு உனக்கு கை நழுவிடும். அவர் மேசையில ஒரு காகிதத்தை வச்சாரு. அதுல 2 வீட்டோட பத்திரமும் கார் பத்திய தகவல்களும் இருந்துச்சு. அவர் அந்த வீட்டை எந்த இடத்துல இருக்கு, கார் என்ன மாதிரின்ற தகவல்களை கொடுத்தாரு. நான் மெதுவா யோசிக்க எனக்கு கொஞ்சம் நேரம் வேணும்னு சொன்னேன். அவர் சிரிச்சாரு. எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கோ, ஆனா சீக்கிரமா செய்ன்னு சொன்னாரு. நான் எழுந்தேன். என்னோட கால்கள் கனமா இருந்துச்சு. எப்படியோ அலுவலகத்திலிருந்து வெளியில வந்துட்டேன். அன்னைக்கு நாள் முழுக்க ஏதோ ஒரு விஷயத்துல மூழ்கி இருக்கிற மாதிரியே எனக்கு தோணுச்சு. ஈவினிங் நான் வீட்டுக்கு வந்தேன். ரேணு கதவை திறந்தா. அவளோட முகத்துல வழக்கமான ஒரு புன்னகை இருந்துச்சு. ஆனா அந்த புன்னகைய பார்க்கிற தகுதி எனக்கு இல்ல. என்ன ஆச்சுன்னு மென்மையா கேட்டா. நானும் அமைதியா இருந்தேன். ரவி, எல்லாம் சரியா? இப்ப அவளோட குரல்ல கவலை தெரிஞ்சது. நான் சுவர்ல சாஞ்சுகிட்டு நின்னேன். கண்கள்ல கண்ணீர் நிறைஞ்சிருந்தது. ரேணு, நான் உன்கிட்ட ஒன்னு சொல்லணும். என்னோட குரல் நடுங்க ஆரம்பிச்சது. என்னாச்சு ரவி? என்ன பயமுறுத்துறீங்க? அவ பக்கத்துல வந்து என்னோட கண்களை பார்த்தா. நான் என்னோட பார்வைய தாழ்த்திக்கிட்டு எல்லா விஷயத்தையுமே சொன்னேன். ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு விஷம் மாதிரி இருந்துச்சு. ரேணு கிட்ட எல்லாத்தையும் சொன்னப்போ என்னோட கைகள் வியர்க்க ஆரம்பிச்சது. தொண்டை காஞ்சிருந்தது. அவ என்னோட பக்கத்துல அமைதியா உட்கார்ந்திருந்தா. அவளோட பார்வை தாழ்ந்திருந்துச்சு. முகத்துல நான் முன்னாடி பார்த்த மாதிரி ஒரு தீவிரமான பாவம் இருந்துச்சு. திடீர்னு அவளோட பார்வைய உயர்த்தினா. அவளோட கண்கள் சிவந்திருந்துச்சு. ஆனா கண்ணீர் இல்ல. அதுக்கு மாறா ஒரு விசித்திரமான கடுமை இருந்துச்சு. ஒரு நிபந்தனைய வச்சு அதனால நான் சம்மதிக்கிறேன்னு சொன்னான். அவளோட குரல் மெதுவா இருந்துச்சு. ஆனா உறுதியா இருந்துச்சு. இத கேட்டு என்னோட இதயம் அப்படியே நின்னு போற மாதிரி இருந்துச்சு. அந்த வார்த்தைகளை மீண்டும் கேட்க விரும்பி அவளை பார்த்தேன். என்ன அர்த்தம்? என்னோட குரல் பலவீனமா இருந்துச்சு. நான் தயார் சேகர் சாரோட அந்த பண்ண வீட்டுக்கு போக. ஆனா எனக்கு ஒரு நிபந்தனை இருக்கு. நான் நேரா அவளை பார்த்து உட்கார்ந்தேன். என்னோட மனசுல பல சந்தேகங்கள் ஓடுச்சு. என்ன நிபந்தனை? தயங்கிக்கிட்டே கேட்டேன். ரேணு ஆழ்ந்த மூச்சு விட்டாள். அதுக்கப்புறமா மெதுவா சொன்னா, நான் அங்க போனதும் அங்க நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையுமே வீடியோவா பதிவு செய்வேன். அந்த அரக்கனோட உண்மையான முகத்தை நான் வெளி உலகத்துக்கு கொண்டு வருவேன். ஒரு கணம் இத கேட்டப்போ என்னோட காது கேட்காத மாதிரி இருந்துச்சு. நீ வீடியோ எடுக்க விரும்புறியா? ஆமா. அப்படின்னா இதுதான் என்னோட பழிவாங்குதலா இருக்கும். நம்மளை இதை விட்டு விலக்க முயற்சி செஞ்சா நான் அவரோட மரியாதையை விட்டு அனுப்புவேன். நான் அதை கேட்டு திகைச்சு போயிட்டேன். அவன் என் கூட பேச மாட்டா, என்ன விட்டு போயிடுவா, இல்ல என்ன வெறுப்பான்னு நினைச்சேன். ஆனா அவ வெளிப்படுத்திய எண்ணம் என்னோட கற்பனைக்கு அப்பால் இருந்துச்சு. அந்த நொடியில என்னோட பார்வை ரேணு மேல அப்படியே நின்னுச்சு. பெண்கள் எப்பவுமே கடவுளை வணங்கும் போது கைகளை கூப்பிதான் நிப்பாங்க. ஆனா இப்ப தன்னோட நோக்கத்தை செயல்படுத்திக்கிறதுக்காக இவ இவ்வளவு இறுக்கமா இருக்கா. ஒவ்வொரு சண்டையையும் தவிர்த்து அந்த பெண் தன்னோட குடும்பத்துக்காக வாழ்ந்துட்டு இருந்தவ இப்போ தன்னோட மானத்தை காப்பாத்திக்கிறதுக்காக இப்படி ஒரு விஷயத்த செய்ய துணிஞ்சிட்டா. இது மிகவும் ஆபத்தானதுன்னு சொன்னேன். இதுக்கு ரேணு சொன்னா, சேகர் சார் சாதாரண மனுஷன் இல்ல. அவன்கிட்ட பணம், அதிகாரம், செல்வாக்கு எல்லாமே நிறைய இருக்கு. அவன் நமக்கு ஏதாவது தீங்கு செஞ்சா நாம ஏற்கனவே இழந்திருக்கோம். ரவி, உனக்கு புரியலையா? அவர் நம்ம மிரட்டி இருக்காரு. அவரோட மிரட்டலுக்கு நம்ம அடிபணிஞ்சா அவர் இன்னும் மேல போயிருவாரு. யாராவது ஒருத்தங்க எழுந்து நிக்கணும். அது நான் தான். இதுக்கப்புறமா நாங்க 2 பேரும் அன்னைக்கு நைட்டு ஒரு திட்டத்தை வகுக்க ஆரம்பிச்சோம். இந்த திட்டத்துக்காக நாங்க ஒரு புதிய கேமரா வாங்கறதுக்கும் முடிவு பண்ணோம்.
அதுக்கு அடுத்ததா ரேணுவோட அண்ணன் ஒருத்தர் ஊடகங்கள்ல புலனாய்வு அறிக்கைகள் தயாரிக்கிற வேலைய பார்க்கிறாரு. என்னோட மனைவி அவருக்கு ஃபோன் பண்ணி பேசினான். அவர் ரொம்பவே நம்பகமானவரு. ரேணுவோட ரகசியத்தை ரகசியமா வச்சிருப்பாரு. வீடியோ ஆதாரங்கள் மிரட்டல், கட்டாயப்படுத்துதல் இல்ல. தவறான நோக்கத்தை தெளிவாக காட்டினா மட்டுமே ஏத்துக்கப்படும்னு அவர் சொன்னாரு. அதனால ரேணு சேகர் சாரோட ஒவ்வொரு பேச்சையும் அதுல எவ்வளவு மறைமுகமா இருந்தாலும் பதிவு செய்ய முடிவு செஞ்சா. ரேணு அவரோட உறவினர்கிட்ட எல்லா விஷயத்தையுமே கேட்க ஆரம்பிச்சான். இதுக்கப்புறமா நாங்க 2 பேரும் கிளம்பி போய் கடையில ரேணுவுக்கு நல்ல ஒரு ட்ரெஸ்ஸையும் அந்த ட்ரெஸ்ல மறைச்சு வைக்கக்கூடிய ஒரு கேமராவையும் வாங்கணும். அது ரேணுவோட ட்ரெஸ்ல இருக்கக்கூடிய பட்டன்ல அந்த கேமராவை பொருத்திக்கிட்டோம். ஒரு பவர் பேங்கோட இணைக்கப்பட்ட மொபைல் போனையும் ஒரு பையில மறைச்சு வச்சுக்கிட்டா அதுக்கு பேக்க பதிவு செய்யப்படும். எல்லா தொழில்நுட்ப விவரங்களையும் அவளோட உறவினர்கிட்ட இருந்து கேட்டு நாங்க எல்லாமே சரி பார்த்துக்கிட்டோம். உங்களோட மனசையே உறுதியா வச்சுக்கோங்கன்னு அவர் சொன்னாரு. இந்த நடவடிக்கை உங்களை அழிச்சிரும், இல்ல பலரை காப்பாத்தும். நாம இந்த நடவடிக்கை எடுக்கலனா நாளைக்கு நம்மளோட மகளுக்கும் இதே விஷயத்தை எதிர்கொள்ள வேண்டிய நிலை ஏற்படும். அடுத்த நாள் ஆபீஸ்க்கு போய் சேகர் சாரோட அறை கதவை தட்டினேன். உள்ள இருந்துகிட்டு அவரு வாங்கன்னு சொன்னாரு. சேகர் சார் சோபாவில் உட்கார்ந்திருந்தாரு. அவரோட முகத்துல அதே அமைதி இருந்துச்சு. நானும் என்னோட முகத்துல எதையுமே காட்டிக்காம எப்பவும் போல அவருக்கு வணக்கம் வைக்க ஆரம்பிச்சேன். அமைதியா ஒரு நாற்காலியில உட்கார்ந்தேன். என்னோட பார்வை மேசையில இருந்த அந்த பேப்பர்கள் மேல இருந்தது. ஆனா என்னோட மனசு ரேணுவோட கண்கள்ல இருந்த அந்த விஷயங்கள் மேல இருந்தது. என்ன யோசிக்கிற? சேகர் சார் கேட்டாரு. நான் என்னோட தலையை தாழ்த்தி மெதுவா சொன்னேன், நாங்க தயார். ஒரு கணம் அங்க அமைதி நிலவிச்சு. அதுக்கப்புறமா அவர் சத்தமா சிரிச்சாரு. எனக்கு தெரியும் ரவி, நீ புத்திசாலி. நீ ரொம்பவே புத்திசாலித்தனமாதான் முடிவெடுத்திருக்க. அவர் எழும்பி ஒரு அலமாரிய திறந்து ஒரு பைய எடுத்து என்னோட பக்கம் நீட்டி, இதை எடுத்துக்கோ. இதுல பண்ண வீட்டோட முகவரி இருக்கு. இன்னைக்கு நைட் 10 மணிக்கு எல்லாம் தயாரா இருக்கும். நீ கவலைப்படாத, உன்னோட மனைவிக்கு எந்த ஒரு தொந்தரவும் இருக்காது. இதை கேட்டதும் அவர் கொடுத்த அந்த பைய நான் எடுத்துக்கிட்டேன். திறக்காம அமைதியா தலையசைச்சேன். உள்ள ஏதோ ஒன்னு உடைஞ்சது போல இருந்துச்சு. ஆனா என்னோட முகத்துல ஒரு சாதாரண பாவத்தை வச்சிருந்தேன். ரவி, உன்னோட வாழ்க்கை எவ்வளவு மாறப்போகுதுன்னு உனக்கு தெரியாது. ஒரு வீடு, 2 கார், ப்ரமோஷன், நீ கனவுல கூட நினைக்க முடியாத அளவுக்கு உனக்கு எல்லாமே மாறப்போகுது. அவர் என்னோட தோளில் கையை போட்டு ஒரு தாராளமான எஜமானை போல பேசினாரு. இதை எல்லாத்தையுமே கேட்டதும் என்னோட பார்வையை அவரோட முகத்திலிருந்து எடுத்துட்டு எழும்பி நின்னேன். ரொம்ப நன்றி சார். ரவி, அவர் என்னை நிறுத்தினாரு. யார்கிட்டையும் எதுவும் சொல்லாத, இந்த விஷயம் நமக்குள்ளே இருக்கட்டும்னு சொன்னாரு. நானும் சரி சாருன்னு சொல்லிட்டு அலுவலகத்துல இருந்து வெளியே வந்ததும் ரேணுவுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பினேன். வேலை இன்னைக்கு முடிஞ்சிச்சு, அவர் இன்னைக்கு நைட் தயாரா இருப்பாரு. அதுக்கு ரேணு உடனடியா பதில் அளிச்சா, எல்லாமே பதிவு செய்யக்கூடிய விஷயங்களை நான் தயாரா வச்சிருக்கேன், அதனால ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னா. நைட் ஒரு 10 மணி ஆச்சு. ஊர் முழுக்க இருட்டா இருந்துச்சு. நான் என்னோட மனைவியை அந்த பங்களா ஹவுஸ்க்கு பக்கத்துல விட்டுட்டு வீட்டுக்கு திரும்பிட்டேன். ஆனா என்னோட இதயம் அங்கேயே இருந்துச்சு. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா வீட்டோட சுவர்கள் குறுகியதா தோண ஆரம்பிச்சது. கடிகாரத்தோட முட்கள் மெதுவா நகர ஆரம்பிச்சது. ஒவ்வொரு சத்தமும் ஆபத்தான மணியோசையாய் ஒலிச்சது. நான் லைட் ஆஃப் பண்ணிட்டு மொபைலோட ஸ்கிரீனை மட்டும் பார்த்துக்கிட்டே இருந்தேன். அதுலதான் என்னோட மனைவியோட அந்த கேமராவிலிருந்து வரக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே வந்துட்டு இருந்துச்சு. இந்த வீடியோக்களை ரேணுவோட உறவினர் மூலமாதான் எனக்கு அனுப்பிக்கிட்டே இருந்தாள். எல்லாமே அதுல தெரிஞ்சது. ரேணு பங்களா ஹவுஸ்குள்ள நுழைஞ்சிட்டா. அவளோட முகம் கேமராவில தெளிவா தெரிஞ்சது. அவளோட சட்டையில் பொருத்தப்பட்டிருந்த கேமரா ஒவ்வொரு மூலையையுமே படம் பிடிச்சது. சேகர் சாரோட முகத்துல அதே திமிரான அமைதி இருந்துச்சு. அது கெட்டுப்போன பணக்காரரோட தன்னம்பிக்கை. அவனோட அடிகள் ரேணுவை நோக்கி நகர்ந்துச்சு. நான் இதையெல்லாம் பார்த்தப்ப என்னோட உடம்பு முழுக்க வியர்த்து கொட்ட ஆரம்பிச்சது. நான் என்னோட மனசுக்குள்ள ரேணுக்காக பிரார்த்தனை செஞ்சேன். கண்களை மூடி அவளை பாதுகாப்பா வச்சிருன்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா அஜித் கிட்ட இருந்து ஒரு செய்தி வந்துச்சு. பதிவு எல்லாமே சரியா போய்கிட்டு இருக்கு, பயப்படாத. நான் கடவுள் அவளுக்கு எந்த ஒரு தீங்கும் நிலைக்காம இருக்கணும் அப்படின்னு சொல்லி பதிலளிச்சேன். கிட்டத்தட்ட 30 நிமிஷத்துக்கு எல்லாமே அமைதியா இருந்துச்சு. அதுக்கப்புறமா திடீர்னு எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. அது ரேணுவோட உறவினர் தான்.
அவ வெளியே வந்துட்டா. உன்னோட கார் எங்க இருக்கு? நான் வேகமா வீட்ல இருந்து வெளியேறி என்னோட காரை ஸ்டார்ட் பண்ணி பங்களா ஹவுஸ் நோக்கி போனேன். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா ஒரு வெறிச்சோடிய சாலையில ரேணு இருந்தா. அவளோட முகத்துல லேசான கலக்கம். ஆனா கண்களில் ஒரு வெற்றியாளருக்குரிய ஒளி இருந்துச்சு. நான் காரை நிறுத்தினேன். அவ அமைதியா உள்ள வந்து உக்காந்தா. சில கணங்கள் நாங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தரை பார்க்கவில்லை. அதுக்கப்புறமா அவ மெதுவா எல்லா விஷயத்தையுமே சொன்னா. அந்த ரூம்ல நடந்த அவமானம் எல்லாமே. நான் ஏதோ சொல்ல முயற்சித்தேன். ஆனா எனக்கு வார்த்தையே வரல. காரை ஸ்டார்ட் செய்து நாங்க திரும்பவும் வீட்டை நோக்கி வந்தோம்.